உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. இருபத்தி 5/8/2015 ஆவணி மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தசமி திதி காலை 9:05 வரை, பின்பு ஏகாதசி திதி. மூல நட்சத்திரமானது மாலை 5:08 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். அமிர்த யோகமானது மாலை 5:08 வரை, பின்பு சித்த யோகம். ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது, 2 நாட்களாக நிலவிய சந்திராசிரமமானது முடிந்து இன்று சந்திரனானவர் 9 சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழிலில் லாபம் இருக்கும். பணவரவு தாராளமாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது தைரியத்தை தரக்கூடிய அமைப்பு என்றாலும், அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருக்கிறது. தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன அமைதி குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, சூரியனானவர் 3 அமையப்பெற்று சமசத்தமஸ்தானமான 7 சந்திரன் சஞ்சரிப்பதால் உங்களது முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடக ராசி நேயர்களே, ராகுவானவர் 3 அமையப்பெற்று 6 சந்திரன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களால் அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கூட மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, சந்திரனானவர் பஞ்சமஸ்தானத்தில் அமையப்பெற்று சனியானவர் பின்னோக்கி 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி எல்லா வகையிலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. உறவினர்களால் அனுகூலங்கள் அதிகரிக்கும். இருந்த உடம்பு பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் தெம்போடு சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, 12ஆம் வீட்டில் சூரியனும் 4 சந்திரனும் சஞ்சரிப்பதால் வரவேண்டிய பண வரவில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும். நெருங்கியவர்களால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதனால் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. துலா ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் குரு சூரியன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். தொழிலில் லாபங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட மிக மிக சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சூரியன் 10 அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் ராகுவும் புதனும் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் கூட மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். உடம்பு பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும்.